Hi friends, welcome to Agathya Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சிம்பிளான ஒரு 4 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, சிம்பிளாக சீக்கிரமாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து எக் கோலா உருண்டை. எக் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு 4 எக்கு வந்து நல்லா வேக வச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் காய் திருகிறதுல மேலே பெரிய இதில் வந்து நம்ம திருகி எடுத்துக்கலாம். நல்லா திருகி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கையிலேயே மசிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க, அதனால் கையிலேயே வந்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக கையில் வந்து ஆயில் டிப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அப்படியே வந்து சின்ன சின்ன கோலாக வந்து புருட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு, கொஞ்சம் பெருசு சிறுசாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டியாச்சு. இப்போ எல்லா உருண்டையுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிற எக் உருண்டையை இது கூட முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெட் கிராம்லேயே லைட்டாக அப்படியே கோட் ஆகிற மாதிரி சுற்றி எடுத்துருங்க. எக்ஸஸாக இருக்கிறத தட்டிட்டு எடுத்துருங்க. இப்போ எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது அப்படியே வந்து ஒன்றா அதில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு, அப்படியே தள்ளி விட்டு இன்னொரு சைடு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துருக்கனால லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எக் கோலா உருண்டை பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான போண்டா தாங்க. ஆமாங்க, வீட்டில் இருக்கிற அரிசி மாவு இருக்குமில்ல, இட்லி மாவுக்கு, அந்த மாவு வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி மாவு அரைக்கிறது வந்து நான் 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து ரொம்ப புளிக்காமல் ஒரே ஒரு நாள் அந்த அளவுக்கு ஆன மாதிரி ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே அரிசி மாவு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதையுமே கடுகு நல்லா பொரிஞ்சதுக்களவாக கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா போண்டா வந்து புசு புசுன்னு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கடையில் சாப்பிட்ற மாதிரியே. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இட்லி மாவுலேயும் உப்பு இருக்குது, அதனால் 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக வந்து சமையல் சோடா இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்துட்டு எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் சூடானதையுமே ஸ்பூனில் எடுத்து அப்படியே ஒரு உருண்டையே நம்ம விட்டுற வேண்டியது தான். ஒரு 2 to 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா அப்படியே வந்து மேலே எந்திரிச்சு வந்துடும் போண்டா எல்லாமே. இன்னொரு சைடு திருப்பிட்டு நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கலைங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளே பார்க்குறக்கும் நல்லா சாஃப்டாக பாஞ்சு மாதிரி இருந்துச்சு. நம்ம காரமாக தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஸ்டிக். பன்னீரை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நான் வந்து 200 கிராம் போல் பன்னீர் எடுத்துருக்கிறேங்க. கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீளமாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கூட 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது கூட சேர்த்துக்கோங்க. கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கம் நல்லா வந்து காரம் இதெல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம்.
ரொம்ப தண்ணியாட்டு இல்லாமல் கிட்டத்தட்ட கொஞ்சம் கெட்டியாக வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பிரெட் கிராம் வந்து இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு 5 பிரெட்டை வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பேனில் இது சேர்த்துட்டு கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் போயிடும். பாருங்கள், இப்போ இந்த கட்டி கட்டி இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு பிரெட் கிராம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் அப்படியே வந்து பன்னீரை டிப் பண்ணி எல்லா பக்கம் நல்லா டிப் பண்ணிவிட்டு சுத்தமாக நல்லா அந்த மாவுலேருந்து இது வடித்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து பிரெட் கிராமில் சேர்த்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு அப்படியே பிரெட் கிராம்லேருந்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு பன்னீராக உள்ளே போட்டு அப்படியே பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒன் சைடு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா பொரிய விட்டு எடுத்துடலாம். பன்னீர் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு பொரிஞ்சிருங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. பன்னீர் வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக கூட வந்து டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உள்ளே வந்து நல்ல ஜூஸியாக இருந்துச்சு. பன்னீர் வந்து மேலே கிறிஸ்பியாக இருந்தாலும் உள்ளே நல்ல ஜூஸியாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கட்லெட். உருளைக்கிழங்கு கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதையும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல கலங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இதில் ஒரு 2 to 3 கேரட்டும் கூட திருகி போட்டு இது கூட வந்து கட்லெட் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அளவு கோதுமை மாவு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக கலந்ததுக்கப்புறமா இது கூட வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். கூட வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி லைட்டாக இந்த மாதிரி கசக்கிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்மளுக்கு வடை தட்டுமில்ல அந்த மாதிரி சிறுசாக அப்படியே தட்டி எடுத்துகிட்டு நம்ம மாவில் டிப் பண்ணி எடுத்து மறுபடியும் பிரெட் கிராமில் லைட்டாக டிப் பண்ணி அப்படியே எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு கட்லெட்டாக அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒன் சைடு லைட்டாக வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு அப்படியே திருப்பிட்டு இன்னொரு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கட்லெட்டில் எண்ணெயில் பொரிச்சாலும் ஓகே, இல்லைன்னா வந்து நம்ம தோசைக்கல்லையும் கூட போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. உள்ளேயும் வந்து நல்லா சாஃப்டாக ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. அதனால் வந்து லைட்டாக நம்ம பொரிச்சு எடுத்தால் மட்டும் போதும். அப்படியே வந்து டொமேட்டோ சாஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.